வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்ன சமைக்கணுன்ட்டு பார்ப்போம்பாங்க. சிகப்பு பச்சை அரிசி சோறு சமைச்சிருக்கிறேன், அரைச்ச கறி சமைச்சிருக்கிறேன். அதனால் வந்து சிகப்பு பச்சை அரிசி அரைச்சி சமைக்கிற கறிக்கு வந்து பொன்னாங்கண்ணி வர வந்து அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். முருக்கங்காய் நெத்தலி போட்டு அரைச்சி கறி சமைத்தேன் இன்றைக்கு. பாருங்க எப்படி இருக்கிறேன்ட்டு அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோடு வந்து முட்டை அவிச்சிருக்கிறேன். இப்போ வந்து அச்சாறு பாருங்க, இது வந்து ஓர்டருக்காக வந்த அச்சாறு வந்து அவியலுக்கு மேக் பண்ணி நான் ஜெஸ்டே அதில் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுகிறேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். அந்த மாதிரி சுவையாக இருந்தார். இன்றைக்கு நான் இதை வந்து சமைத்து சாப்பிடும்போது இப்போ நான் உங்களுக்கு இந்த கறியை வந்து எப்படி சமைத்தேன்றதை காட்டுறேன்னு பாருங்கள். அரைச்ச கறிக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு வரை வகை இருக்க வேணும். அப்போ தான் இன்னமும் வந்து சூப்பராக இருப்பார். இப்போ நான் ஃபுல் ரெசிபி ஒன்றும் எடுக்கிறதில்ல, எனக்கு டைம் இல்லை. இருந்தாலும் வந்து ஷோர்ட்டாக வந்து எடுத்திருக்கிறேன் இந்த சமையலை எப்படி சமைத்தேன் என்று. இப்போ வாங்க பாப்பா. நல்லெண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து அதற்குள்ளே வந்து முருக்கங்காயம் சேர்த்து நன்றாக வந்து தாளித்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து சரக்கு தூள் வந்து ஆர்டர் பண்ணி இருந்தவர்கள் இந்த கறி பவுடர் வந்து பெரியாக்கள் சாப்பிடக்கூடியது. அரைச்ச கறி பவுடர் வந்து எந்த கறிக்கும் வந்து மீன் குழம்பு முருக்கங்காய் குழம்பு எதற்கும் வந்து நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் வந்து செத்தல் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். மிகவும் வந்து அந்த மாதிரி சுவையாக இருப்பார். இதுதான் அந்த பவுடர் பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு தான் வந்து பேக் பண்ண போகிறேன். அரைச்ச கறி பவுடர் வந்து அவையல் வந்து தங்களுக்கு கொஞ்சம் உரைப்பாக தேவையென்று கேட்டபடினால கொஞ்சம் வந்து செத்தல் சேர்த்துருக்கிறேன். அந்த மாதிரி சூப்பராக சேர்த்துருக்கிறேன். இந்த முருக்கங்காய் கறிக்குள்ளே இப்போ வந்து நெத்தலி சேர்க்க போகிறேன் பாருங்க. நெத்தலி சேர்க்கும்போது இன்னமும் வந்து அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். நீங்கள் இந்த பவுடரில் வந்து அரைச்ச கறி வந்து எது வேணுமென்றாலும் சமைக்கலாம். மீன் முருக்கங்காயில் இருந்து வேறு எது வேணுமென்றாலும் சமைக்கலாம். அந்த கறிக்காக மறுபடியும் வந்து நல்லெண்ணெயில் தான் இந்த வரையையும் வந்து வறுத்தெடுக்கிறேன். அரைச்ச கறி சமைக்கும்போது எப்போதுமே வந்து நல்லெண்ணெயில் சமைக்க போகலாங்க. அதோடு வந்து வந்து என்ன வறுத்தீங்களா இருந்தாலும் அரைச்ச கறிக்கு வந்து அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். இந்த 2 ரெசிபியையும் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தர முடியலை, இருந்தாலும் வந்து ஷோர்ட்டாக உங்களுக்கு தருகிறேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்கிற இந்த ரெசிப்பியையும் என்னுடைய கறி பவுடரையும் நீங்களும் வேண்டி பாவித்து பார்த்து எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் போட வேணும். அடுத்த பட்சில் வந்து நான் அரைச்ச கறி பவுடர் வந்து கொடுப்பேன் கடைக்கு கட்டாயம். இப்போ இந்த டைம் வந்து இது வந்து ஆர்டருக்கு நான் அனுப்ப போகிறேன் வேறு நாட்டுக்கு. நான் எப்போதுமே ஆர்டர் எடுத்தால் அவர்களுக்கு என்னத்தை தயாரிக்கிறனோ அதை முதல்ல நான் வந்து சமைத்து சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கிறாருன்னு. மிகவும் சுவையாக இருக்கிறார். இந்த ரெசிபி வந்து பவுடராக நானே ஃபஸ்ட் டைம் தான் செய்திருக்கிறேன். ஏனென்று சொல்லிச்சேன்னா நான் யூஸ்வலி வந்து எனக்கு வந்து நான் உடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்செடுத்துடுவேன். பவுடராக வந்து நான் எப்போவுமே வந்து அரைச்செடுத்ததில்லை. ஆனால் எனக்கு நான் தயாரிப்பது போல் அப்படியே வந்து சேம் அமௌண்ட்டில் வந்து அவர்களுக்கு வந்து கிலோ கணக்கில் செய்திருக்கிறேன். மிகவும் சுவையான ஒரு ரெசிபியை வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அவர்களும் எனக்கு இந்த ஆர்டர்களை எனக்கு தந்ததுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய எல்லா வீடியோஸ்களையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.